ஒரு குழந்தை இறந்து விடுவதை காட்டிலும் குழந்தை கடத்தல்காரர்களால் கடத்தப்படும் போது பெற்றோருக்கு ஏற்படும் வலியும் வேதனையும் மிக கொடூரமானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பச்சிளம் குழந்தை ஒன்று கடத்தப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். ஆனால் அவருக்கு அலகாபாத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதன் பிறகு குற்றவாளி தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டவருக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அமர்வு நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் தொடர்பாக பதிவான வழக்குகளின் தற்போதைய நிலை குறித்து உயர்நீதிமன்றங்களும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். குழந்தை கடத்தல் குற்றவாளிகள் சமூகத்துக்கு மிகவும் அபாயத்துக்குரியவர்கள் என்றும் இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு பிணை வழங்கும் போது குறைந்தபட்ச நிபந்தனைகளையாவது விதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். குழந்தைகளின் பாதுகாப்பில் பெற்றோரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள நீதிபதிகள், ஒரு குழந்தை இறந்து விடுவதை காட்டிலும் இதுபோன்ற குழந்தை கடத்தல்காரர்களால் கடத்தப்படும் போது பெற்றோருக்கு ஏற்படும் வலியும் வேதனையும் மிக கொடூரமானது என்றும் கருத்து தெரிவித்தனர்.